திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, சேப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் கோட்டூர்புரம், நந்தனம், சைதாப்பேட்டை, டி நகர் ஆகிய இடங்களில் மழையானது தற்பொழுது பெய்து வருகிறது. சென்னையில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. சென்னை, சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, சேப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. சென்னையில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்ய தொடங்கியிருப்பதாகவும் அந்த வகையில் கோட்டூர்புரம், நந்தனம், சைதாப்பேட்டை, டி நகர் ஆகிய இடங்களில் மழையானது பெய்து வருவதாகவும் செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், சொல்லுங்க. தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னையில் பலத்த மழையானது பெய்து வருவதாக செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சங்கீதா. தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டில் வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக டிசம்பர் 11ஆம் தேதியான இன்று, அதே போல நாளை 2 நாட்களும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதலே சென்னையில பல்வேறு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் இதே நிலைதான். அதே போல சென்னையில திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, சேப்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும், மத்திய கைலாஷ், கோட்டூர்புரம், நந்தனம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வடபழனி, அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரம், அதாவது இன்றைய தினத்துக்குள்ள மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகம், இலங்கை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மழையானது டிசம்பர் 16ஆம் தேதி வரை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், அதே போல கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையானது காலை முதல் தொடங்கி பெய்து வருகிறது. சங்கீதா, வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய முழு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி வீரகுமார்.